என் பேர் சித்ரா. நாங்கள் கொங்கர்பட்டியிலேருந்து வரோங்க. எங்கள் நோட்டீஸ் 16ஆம் தேதி கொடுத்தாங்க. கொங்கர்பட்டியில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவர் கொடுத்ததுக்கப்புறம் 17ஆம் தேதி வரணும், காட்டுக்கு விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. அப்படி வீட்டுக்கு ஒவ்வொரு ஆள் வரணும்னு சொன்னாங்க. சரி, மாமனார் முன்னாடி போனா. அப்படி அப்புறம் அவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சுக்கிட்டாங்க. பசங்க வந்தால் தான் உங்களை விடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறமேலே எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போனா. அப்படி அம்மா விட்டு தான் வேலைக்கு போனா. அப்படி போயிட்டு ஃபோன் பண்ண. அப்படி 12:30 ஃபோன் பண்ண. அப்படி இப்படி தான் அப்பன்னு உட்கார வச்சுக்கிறாங்களாம், வர சொல்கிறாங்க, பசங்கள்லாம் வர சொல்கிறாங்க, விசாரிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க, காட்டு பிரச்சனைக்கு விசாரிக்கணும்னு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டா. அப்படி பேண்ட் ஷர்ட் எடுத்துக்கிட்டு கொடுத்து எங்கள் மச்சாண்டர்கிட்ட தான் கொடுத்து அமுச்சு விட்டோம். அமுச்சு விட்டதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க. ஒரு 7 மணி வரையும் எங்ககிட்ட ஃபோன் பேசுனதெல்லாம் பேசினேன். அப்படி பேசிவிட்டு அதுக்கப்புறம் 7 மணிக்கு மேலே செல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. என்ன ஏதுன்னு தெரியல. நேற்றுலேருந்து நாங்கள் அன்றைக்கி 17ஆம் தேதியிலேருந்து பண்ணுறோங்க, எடுக்கவே இல்லை. காத்தால இங்கே வந்தங்க. ஒரு 7:30 வந்துங்க. 7:30 வந்தப்போ கேட்டதுக்கு எங்கள் வீட்டுக்காரு எல்லாம் வந்தாங்கல்ல, ஒரு 30 பேர் சேர்ந்து வந்தாங்கல்ல, இங்கே இன்னும் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் காட்டுங்க, பிள்ளைங்கள்லாம் எங்கள் அப்பனை பார்க்கணுன்னு சொல்லி அழுகுறாங்கன்னு காட்டுங்கன்னு கேட்டோங்க. ஏன் இங்கே இல்லை அங்கே இல்லைன்னு சாந்தி இருந்தாங்க. பதிலே சொல்லலை, காட்டவும் இல்லை. நான் காத்தாலேருந்து 5 மணி வரையும் அங்கேயே தான் உட்காந்துக்கிடணும். 5 மணிக்கு காட்டுறேன்னு சொன்னாங்க, காட்டலை. அப்புறமேலே அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க ஜனங்க தான் வந்துக்கிட்டு, நீ எஸ்பி ஆஃபீஸுக்கு போ, அங்கே போனீங்கன்னா உனக்கு கிடைக்கும், தகவல் கிடைக்கும், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இல்லை கண்ணில் காட்டுவாங்க, நீ இப்படி இங்கே உட்காந்துக்கிட்டீங்கன்னா ஒன்றையும் பிடிச்சி போட்டுருன்னு சொல்லி பேசினாங்க. அப்புறம் தான் வந்துக்கிட்டு நான் வந்துட்டோம். எந்திரிச்சு வந்துட்டு இங்கே வந்தோம். எப்படியோ ஒன்று எங்கள் வீட்டுக்காரனும் எங்கள் மாமனார் மச்சாண்டார் எல்லாத்தையும் கண்ணால் காட்ட சொல்லுங்கள். என்னால் முடியல. என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ தெரியாது, எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. இது தான் நடந்துச்சு. நாங்கள் கூலிக்கு தான் போகிறோங்க வரோங்க. நாங்கள் பிள்ளைங்க குட்டி வச்சுக்கிட்டு கூலிக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோங்க. எங்களுக்குலாம் எதுவும் பாவமோ புண்ணியமோ தெரியாது. எப்படியோ ஒன்று எங்கள் வீட்டுக்காரனு எங்கள் மாமனார் மச்சாண்டாரெலாம் காப்பாற்று நல்லா தான் சொல்லிட்டு போனார். அப்பனும் உட்கார வச்சுக்கிட்டாங்க, வர சொல்லி விசாரிக்கணும்னு சொல்லி வர சொன்னாங்க. போயிட்டு வரோம், இல்லைன்னா அப்படம் விட மாட்டாங்கன்னு சொல்லியே தானே போகிறாரு. எதுவுமே தெரியாதுண்ணா. இந்த பச்சை பண்டுங்க 2ங்களும் எங்கள் அப்பனுக்கிட்ட கூட்டிகிட்டு போன்னு சொல்லி அழுவுதுங்கண்ணா. அதுக்கு தானே நான் கூட்டிகிட்டு வந்தோம். இல்லைன்னா நான் கூட்டிகிட்டு வரதுண்ணா. என்ன பண்ணினாங்கன்னே தெரியலண்ணா. மாமனாரும் காட்ட மாட்டேங்கிறாங்க, என் பொறுத்தனையும் காட்ட மாட்டேங்கிறாங்க. என்னமோ பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமாகுது. காடுன்னு போது எனக்கு சந்தேகம் இருக்காது இருக்குமா. எங்கள் வீட்டுக்காரனை கொண்டு விட்டாங்களா என்னன்னே தெரியலையே. கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.